அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மதம், இனம், மொழி இத்தனை விஷயங்களையும் கடந்து அந்த மனிதனுக்கு அவனுடைய உடலில் உள்ள அந்த திரவம் அவ்வளவு அற்புதமான பயன் அளித்து கொண்டிருக்கிறது. என்ன அது? அப்படிப்பட்ட திரவம் அப்படின்றது என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம்தான், ரத்தம், பிளட்டு. அதாவது இந்த ரத்தமானது ஒரு மனிதனுடைய உடலில் அத்தனை விஷயங்களையும், உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிஜனையும் மற்றும் இன்னும் என்னென்னவோ மனித உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும், விட்டமின், இது அத்தனையும் அவங்க தான் எடுத்துகிட்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவையான விஷயங்கள் அத்தனையும் அவங்க ரொம்ப சிறப்பாகவே அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இரத்தமானது சில குறைபாடுகள், அதாவது ஒரு நல்ல தெளிந்த நீரோடை சென்று கொண்டு இருக்கும்போது அதில் ஒரு அசுத்த நீர் கலக்கும்போது எப்படி அந்த தெளிந்த நீர் அசுத்த நீராக மாறுதோ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள இந்த இரத்தமானது மிகவும் சிறப்பாக அது பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உணவு முறைகள், நம்முடைய பொல்யூஷன், அதாவது மாசுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கலக்கும்போது இந்த விஷயங்களால் அந்த ரத்தம் சிறிது சிறிதாக மாசடைய ஆரம்பிச்சிருது. அப்போ நாம் உணவு சாப்பிடும்போது மற்ற அனைத்து விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும், ஒரு உணவு நம்மளுக்கு பிடிக்காமல் போகும், ஆனால் அது நம்ம உடலுக்கு நன்மை அளிக்குமா அல்லது தீமை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து தான் நம்ம செய்யணும். அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது எங்கேருந்து வரலங்க, அந்த பிரச்சனைக்கு முக்கிய ஒரு காரணம் நாமளாக தான் இருப்போம். அதாவது பெரியவங்க ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னா நாம் அதை ரொம்ப கவனமாக நம்ம அந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம சரியாக சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம உடல் எப்பயுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இரத்தத்தை மாசுபடாமல் பாதுகாக்கும். அப்பேற்பட்ட இரத்தத்தில் ஒரு முக்கிய ஒரு குறைபாடு வரும்போது, அதாவது இந்த பூமியே சில நேரங்களில் ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி இந்த உடலானது ஸ்தம்பிச்சிருது. அது என்ன காரணமாக இருக்கும்? அதாவது இரத்த சோகை. அந்த இரத்த சோகை அப்படின்றது அந்த இரத்தத்தில் அப்படி ஒரு தன்மைக்கு மாறும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளெல்லாம் ஏற்பட தொடங்குறது. சரி, இப்போ இரத்த சோகை அப்படின்னா என்ன, அது ஏன் நடக்குது, எதனால அப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். இரத்த சோகை ஏன்? இரத்தத்தில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் எனும் நிறமியின் உற்பத்தியை மிகவும் பாதிக்கிறது. இதனால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவிலிருந்து மிகவும் குறைகிறது. மேலும் ஹீமோகுளோபின் எடுத்து செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவும் மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இந்த பாதிப்பு உள்ளவர்கள் மிகவும் சோர்ந்து காணப்படுவார்கள். தோலின் நிறம் வெளிரி காணப்படும். விரல் நகங்களும் வெண்ணிறமாக இருக்கும். அடிக்கடி உறக்க நிலைக்கு செல்வார்கள். உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கும். சரி, இதற்கான தீர்வு என்ன? இதற்கான தீர்வு உணவில் கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் பீட்ரூட் ஜூஸ், வாழைப்பழம், சிவப்பு கொய்யாப்பழம் மற்றும் வளர்ப்பு கோழி முட்டையும் சாப்பிட வேண்டும். மேலும் நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி மிகவும் நல்லது. இவற்றை கடைபிடிக்கும் போது நல்ல மாற்றங்களை உணர முடியும். இவ்வளவு விஷயங்களையும் நாம் சரியாக எடுத்துக்கொண்டு பராமரித்து வந்தும் நமக்கு உடலில் இன்னும் இந்த இரத்த சோகை பிரச்சனை மாறாமல், உடலில் சில மாற்றங்கள் எதுவும் நடக்காமல் அதே இரத்த சோகை இருந்தால் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் நலம். நம் நலம் நம் கையில்.